ஒர்க் ஸ்பாட்டுக்கு ஏங்க போகணும்? இவங்க சொல்றாங்க, ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க, அவங்க அம்மா அப்பா யாரு மாதம்பட்டி ரங்கராஜோட அம்மா அப்பா கிட்ட கூட்டிட்டு போனாங்கன்னா, அவங்க அம்மா பார்த்துட்டு நீ ரொம்ப நல்லா இருக்கியம்மா, நீ தான் மருமகன்ற மாதிரி சொன்னாங்க. அப்ப அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல. அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் எதுக்கு மீடியாக்கு வர? கோ டு ஹர் பேரண்ட்ஸ். மாதம்பட்டி பேரண்ட்ஸ் கிட்டே போய் நியாயத்தை கேளு. ஏங்க அன்னைக்கு வீட்டுக்கு வந்தல, நீங்க தானே என்ன ஓகேன்ற மாதிரி சொன்னீங்க, அதனால தானேங்க உங்க பையன் கிட்ட பாருங்க, அங்க போய் நியாயத்தை கேளுங்க. இல்ல அவர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப நாள் ஒன்னா இருந்தாக்கா நிறைய அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போய் பேசுங்க. உங்களுக்கு தெரியாதங்க இவ்வளவு நாள் என் கூட இருந்த பேச மாட்டேங்கிற என்ன விஷயம்? ஏன் மீடியா இருக்கிற இடத்துக்கு போறீங்க? மீடியா இருக்கிற இடத்துக்கு why are you going to media zone? ஏன்னா இது வெளியில வரணும். ஏன் எத்தனையோ கல்யாணத்துக்கு அவர் போய் சமைக்கிறாரு, ஏன் அங்க போல? அவங்க ஸ்கெட்யூல் டெய்லி சொல்றாரு, நான் கிளம்பிட்டேன், போயிட்டு இருக்கேன், மீட்டிங் போறேன், சாப்பிட்டேன், கீப்பிட்டேன், ஓ இதெல்லாம் சொல்லி அழகா பேசுறாரு. அவ்வளவு சொல்ற இன்ஃபர்மேஷன் சொல்றவரு இவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் எங்கெங்க போறாரு எங்கெங்க வர்றாரு. ஏன்னா ஒரு கல்யாண காட்சிக்கு போனா அங்க மீடியா வராது, டிவி கேமரா வராது, அங்க வந்து நியாயம் பேச முடியாது உங்களால. டிவி கேமரா இருக்க ஜோனா இடத்துல போய் பிடிச்சிருக்காங்க பாரு, அது அவமானப்படுத்துறதுக்கு தானே. நியாயம் கேட்கணும்னு போனா அங்க போகணும்னு அவசியம் இல்லைங்க. எத்தனையோ கல்யாணத்துல போய் சமைக்கிறாரு, அங்க போங்க. எத்தனையோ பேர் ஆபீஸ்ல போய் மீட்டிங் போடுறாரு. ஏன்னா இவங்க ஆபீஸ்லயே வெளில காத்திருந்தா கூட வந்துட்டு வெளில வரும்போது பார்க்க முடியாதா? விஜய் டிவிக்கு போனீங்க, ஓகே, ஷூட்டிங் முடிகிற நேரம் உங்களுக்கு தெரியாது அப்படிங்க காஸ்டியூம் டிசைனா. ஷூட்டிங் முடியும் போது வெளியில வரட்டும், ஸ்டுடியோல அங்க வச்சு பேசுங்க. அதே ஸ்டுடியோக்குள்ள போய் கிரியேட்டட் ப்ராப்ளம். இப்ப அவர் ஜட்ஜா உட்கார முடியாம பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் அவருக்கே அந்த பிறந்த குழந்தைய பார்க்கணும்னு இருந்தா கூட வர முடியாம வச்சுட்டு